ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான கம்பு மாவில் பிஸ்கெட் செஞ்சு காட்ட போகிறேன். கம்பு மாவு வச்சு பிஸ்கெட் செய்யலாம். கம்பு மாவு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கம்பு மாவு பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கம்பு மாவு வச்சு பிஸ்கெட் செய்ய போகிறோம். அதாவது கம்புனா நமக்கு பாஜ்ரா வச்சு பிஸ்கெட் செய்ய போகிறோம். பாஜ்ராவில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, கால்சியம், அயர்ன் சத்துலாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து சிறுதானியங்கள் உணவுகளையே மறந்துட்டாங்க. இப்போ யாருமே இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ பாஜ்ரா இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கம்பு கேழ்வரகு எல்லாம். ஸோ நம்ம வந்து பாஜ்ரா வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்கெட் செய்யலாம். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வெல்லம் போட்டு கரைச்சிக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ பாஜ்ரா எடுத்திருக்கேன். பாஜ்ரா அதாவது கேழ்வரகு மாவு, கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து கம்பி பதம் அந்த இதெல்லாம் வர்றதுக்கு தேவையில்லை. ஸோ கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இந்த மாவில், அதாவது கம்பு மாவில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், சோம்பு நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுருங்க. அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதாக இருந்தாலும் ஓகே. இதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாகு எடுத்தோம் இல்லையா, கரைச்சி வச்சோம் இல்லையா வெல்லம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிட்டே வரலாம். எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ, இந்த வெல்லத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோ. கொஞ்சம் டைட் ஆகும். கொஞ்சோண்டு நெய் வந்து கையில் தடவிட்டு அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டு, சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு மேலே நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே ஒரு ஷேப் கொடுத்து அப்படியே அழுத்திட்டு வாங்க. ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல்
ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கம்பு கேழ்வரகுலாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ உள்ள குழந்தைங்க வந்து பானிபூரி, பேல்பூரி, பர்கரு, பீஸா இதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல உடம்புக்கு சத்துள்ள பொருட்களை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும், எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு, கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக நம்ம போட்டே வரலாம். நல்லா ஹைஜீனிக்கான இந்த பிஸ்கெட் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட இதை சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். வறுக்கும் போதே வாசனை செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம மற்ற பிஸ்கெட்டும் செஞ்சு முடிச்சிடலாம். பிஸ்கெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் பிஸ்கெட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.